நம்ம வந்து தாமரை இந்த பாட்டை வந்து நடுவில் வந்து பெரிய பாட்டுக்கு நடுவில் வச்சாச்சுங்க. இது ஃபுல்லாக மண்ணை நிரப்பியாச்சா, கொஞ்சம் தான் கேப் இருக்கா. இதில் வந்து ஃபுல்லாக நம்ம வந்து தண்ணி நிரப்பிட வேண்டியதாங்க. ஃபுல்லாக தண்ணி நிரப்பிட்டோம்னா நம்மளுக்கு வந்து மறுநாள் காலையில் பாருங்கள் ப்யூராக ஆயிடுவாங்க. இவங்க எல்லாமே கலந்து அதில் மிக்ஸ் ஆகி அந்த உரம் ஃபுல்லாக அதில் மக்கி உள்ளே போயிடுங்க. நான் ஆல்ரெடி வந்து இந்த உரம் வந்து மக்கின உரமாக தான் சேர்த்து வச்சுருக்கேன். இதுக்கு வந்து என்னங்க பண்ணணும்னா, நம்ம வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கடகடன்னு வந்துடாதுங்க. என்னென்னா, நம்ம வந்து மிக்ஸிலேயே வந்து நல்லா எல்லாத்தையுமே நல்ல சத்தானதாக கொடுத்துட்டோம்னா நம்ம 1 வீக்கில் நிறைய இலைகளை பார்க்கலாம். அதுக்கடுத்து நடுவில்ங்க சீவீட் ஃபெர்டிலைசர்னு பால்ஸாக இருக்கும், அதை போட்டு விடலாம். உள்ள மண்ணை தோண்டி கையை உள்ளே விட்டு மண்ணை தோண்டி போடலாம். இல்லை மண்புழு உரம் அது மாதிரி கொடுக்கலாம். இல்லைனா வந்து ஒரு டியூப் மாதிரி வச்சுட்டு நான் காமிக்கிறேன். அதில் வந்து சீவீடு அந்த லிக்விடே இருக்கும், அதை கொஞ்சம் தண்ணியில் கலக்கி அதில் ஊற்றி விட்டோம்னா பூக்கள் வந்து நம்மளுக்கு நல்லா பெருசாக கிடைப்பாங்க. இப்போ வந்து பாட்டில் தண்ணி நிரம்பிக்கிட்டு இருக்குது. நிரம்புறதுக்கு நிறைய நேரம் ஆகும். நம்ம பிள்ளையார் பக்கத்தில் இவ்வளோ அழகாக இருக்காங்க பாருங்கள். தாமரை வந்து எனக்கு ரொம்ப நாளாக வளர்க்கணும்னு ஆசையாக இருந்ததுங்க. உங்களுக்கு ஆசையாக இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.